Nani. Rooney! Oh, wonderful! What a goal! In the air, Sreesanth takes it! India win! Unbelievable scenes here at the Bull Ring. Hey guys, welcome to the Shin Pad podcast. This is Vignesh and my friend Bala. So Bala, ரொம்ப நாள் கழிச்சு we are shooting our fourth episode. எப்படி இருக்க? How are you? Hi, finally getting better. So I mean, it's good. It's a good time for us to go. And Happy New Year, everyone. I hope 2022 is better than 2021 and 2020 for everyone. பாப்போம் எப்படி இருக்குன்னு யாருக்கும் தெரியல. அண்ட் நாங்களும் நல்ல பாட்காஸ்ட் கொடுக்கணும்னு ஒரு கோல் இருக்கு. பட் லெட்ஸ் see how it goes. அண்ட் பாலா, ஸோ சின்ஸ் ஒரு ஃபுட்பாலுக்கு கொஞ்சம் மென்டல் ரெஸ்ட் நம்ம எடுத்துக்கலாம். கிரிக்கெட் அண்ட் நம்ம we talk a lot about cricket, particularly the nostalgic times, and we were saying let's do an episode about innings. Okay, this is purely for the batsmen, so bowlers can naanga kandipa thaniya pandrom, but we'll talk about innings that were so close in winning games for their respective countries or club, but on the line வந்து கடைசியா தொடங்கல. So அதுதான் அந்த எபிசோட் தான் நாங்க இன்னைக்கு பண்ண போறோம். And then we were பாலா, ஐ திங்க் இந்த ஒரு இதுக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு கோவம் ஒரு இது வந்து நம்ம எல்லாத்தையும் இருக்கும்னு நான் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். இப்போ நம்ம இதை பத்தி நம்ம ரிசர்ச் பண்ணும்போது I was finding it very difficult to find the videos about all these matches, especially இந்தியாவோட ஹோம் மேட்சஸ் பார்த்தோம்னா வெரி டிஃபிகல்ட். ஓகே, முதல்ல இருந்தது. அண்ட் எனக்கு என்ன ரொம்ப டிசப்பாயிண்டிங், அட்லீஸ்ட் ஒரு வருஷத்துக்கு 2-3 தடவை சச்சினோட 175 வந்து நான் பாத்துருவேன். ஓகேவா, அந்த ஹைதராபாத் ஓடிஐ எனக்கு என்ன தெரியல. when we talk about something, இந்த வீடியோவே கண்டுபிடிக்க முடியல. I have this anger against BCCI. ஏன் ஒரு ப்ராப்பரான ஒரு ஆர்கைவ் ஒரு டெவலப் பண்ணி இந்த வீடியோஸ் வந்து மற்ற கண்ட்ரிஸ் மாதிரி ECBO ஒரு ஆஸ்திரேலியன் மாதிரி ஒரு ப்ராப்பரான சேனல் வச்சு இது பண்ண முடியாது. எனக்கு ஒரு கோவம் இருக்கு. ஐ ஹோப் யூ ஆல்சோ ஹேவ் தட் கோவம் சம்வேர். ஒரு நிறைய இருக்கு பிகாஸ் அந்த யூடியூப் சேனல் ஒன்னு மெயின்டைன் பண்ணது இப்போ ECBO இல்ல கிரிக்கெட் ஆஸ்திரேலியாவோ இல்ல வெஸ்ட் இண்டீஸ் கிரிக்கெட் போர்டோ, ஈவன் வெஸ்ட் இண்டீஸ் நியூசிலாண்டோட கிரிக்கெட் போர்டு, அவங்க வந்து ஃபேன்ஸோட சோசியல் மீடியால எவ்வளவு தூரம் இன்டராக்டிவா இருக்காங்க. லைக் கான்ஸ்டன்டா தே ஷேர் வீடியோஸ் அண்ட் எவ்ரிதிங். இங்க வந்து நம்ம ஹாட் ஸ்டார் கிட்ட ரைட்ஸ் கொடுத்துட்டோம் அப்படிங்கறதுனால ஒரு பேசிக் வீடியோ கூட ஷேர் பண்ண மாட்டாங்க. வெறும் ஸ்லோமோ வீடியோ, செஞ்சுரி அடிச்சாலோ இல்ல 5 விக்கெட் ஆல் அடிச்சாலோ பேட்டை தூக்கி காட்டுறதையோ பால தூக்கி காட்டுறதையோ ஸ்லோமோல போட்டு காட்டுறது என்ன யூஸ்? ஏன்னா அந்த இப்போ லேட்டஸ்டா முடிஞ்ச நியூசிலாந்து சீரீஸ்ல சிராஜ் போட்ட ஒரு 3 or 4 பால்ஸ் வந்து பயங்கரமான பால்ஸ். இதே வந்து இப்ப ஒரு இந்த மேட்ச் ஆஸ்திரேலியாலயோ இங்கிலாந்துலயோ நடந்திருந்தா போட்டு காட்டியிருப்பாங்க. நமக்கு அப்படியே அட்லீஸ்ட் இப்போ ஒரு ஹாட் ஸ்டார் கூட இப்ப இருக்குன்னு ஒரு சந்தோஷம் இருக்கு. அதுக்கு முன்னாடி இது யோசிச்சு பாருங்க, 2007க்கு முன்னாடி ஈவன் நான் BCCIயோட வெப்சைட்ல போயிட்டு கொஞ்சம் கிடைச்சது. ஆனா என்னால ஃபுல்லா வந்து சர்ச் பண்ணி இது பண்ண முடியல, தேடவே முடியல. அது எனக்கு செம கஷ்டமா இருக்கு, தேடவே முடியல. ஈவன் யூடியூப்ல இருந்த வீடியோஸே எனக்கு போயிடுச்சு. அதுவும் நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஸ்டார்ட் பண்ண போறோம். இஃப் யூ ரிமெம்பர் நியூஸ் ஸ்போர்ட்ஸ்னு ஒரு சேனல் இருக்குது. நான் பர்சனலா அந்த சேனலுக்கு கஷ்டப்பட்டு அந்த நியூஸ் ஸ்போர்ட்ஸ் சேனலுக்கு டிவிக்கு கொண்டு வர கேபிளுக்கு அந்த சண்டை போட்டு கொண்டு வரதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன். அந்த மாதிரி ஒரு ₹10 எக்ஸ்ட்ரா காசு கொடுக்கணும். அப்போ அந்த சேனலுக்கு அது பெருசா இருந்துச்சு, நியூஸ் ஸ்போர்ட்ஸ் பெருசா இருந்துச்சு. ஓகேவா, அது பியர்ட் ஃபேஸா இருந்துச்சு நியூஸ் ஸ்போர்ட்ஸோட டைம் எல்லாம். ஏன்னா ஐ திங்க் அந்த நியூஸ் ஸ்போர்ட்ஸ் வந்த டைம் மேட்சஸ் எல்லாமே ரெக்கார்ட் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமா ஐ வாஸ் ஃபீலிங். அந்த கோவத்தோட ஐ திங்க் we will start talking about best innings that like went into a losing cause. And Bala, எப்படி நம்ம தலைவரோட இன்னிங்ஸ் ஸ்டார்ட் பண்ணாம இந்த டாபிக் பேசுங்க. Since 175 against Australia, குஃப்டோட ஹைதராபாத் 2009ல, what were you feeling after the match? I was almost moved to tears. I stopped crying for cricket matches at that point in time. Like முன்னாடி எல்லாம் சச்சின் அவுட் ஆனாலே வந்து அழ ஆரம்பிச்சிருவேன் சின்ன வயசுல எல்லாம். ரொம்ப லைக் செகண்ட் தேர்ட் ஸ்டாண்டர்ட் ஒரு 4th 5th வரைக்குமே. பட் அதுக்கப்புறம் நம்மளுக்கே பழகிடுச்சு அது.
சச்சின் அவுட் ஆனா தோத்துருவோம் அப்படின்னு. பட் அதுக்கப்புறம் தோனி வந்ததுனால லைக் திங்ஸ் சேஞ்ச். ஆனா இந்த மேட்ச் வந்து லைக் ப்ராப்பர் கட் பஞ்ச். ஏன்னா ஆஸ்திரேலியன் டீமே வந்து அந்த டைம்ல நிறைய இன்ஜுரிஸ். ஸோ ஒரு ரொம்ப என்ன சொல்றது ஹாப்பஸாடா ஒரு போலிங் அட்டாக் அரேஞ்ச் பண்ணி அவங்க விளையாடினாங்க. அது கூட வெறும் சச்சின் மட்டும்தான் அடிச்சு திரும்ப பழைய மேட்ச் மாதிரியே யாரும் அடிக்காம எல்லாரும் அவுட் ஆனாங்க. அது ரொம்ப என்ன சொல்றது அந்த டைம்ல வந்து சச்சின் அவுட் ஆனதுக்கு அப்புறம் சரி அப்ப கூட ஜெயிக்கிற மாதிரி தான் இருந்தோம்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வரிசையா எல்லாம் ஆக்சுவலி இப்ப அதுதான் பிரச்சனை. ஈவன் when சச்சின் got out, I think only சச்சின் and ரெய்னா played to support கொடுத்தாரு. And it was that 7 match ODI series nostalgic. அப்பலாம் 7 ODI இருக்கும். இந்தியா ஆஸ்திரேலியா வந்து வரிசையா ஒரு 3-4 திருவிழா மாதிரி இருக்கும். பெரிய திருவிழா மாதிரி 7 ஓடியா அப்படி டிராவல் ஆல் ஓவர் எல்லா கார்னர் ஆஃப் த டிராவல் பண்ணி 7 மேட்ச் ஓடியா வைப்பாங்க. பட் அந்த ஐ திங்க் ஆஸ்திரேலியா ஸ்கோர் 350. அந்த டைம் 350 ஐ திங்க் அப்பதான் வந்து கொஞ்சம் இது வந்து 350 கடிக்கலாம் கொஞ்சம் டார்கெட் முடியும்னு சொல்லிட்டு. அண்ட் சச்சின் ஐ திங்க் எனக்கு இன்னும் ரொம்ப ரிமெம்பரன்ஸா இருக்கிறது வந்து ஐ திங்க் சச்சின் அப்பதான் எனக்கு வந்து அடிடாஸ் பேட். அப்ப அடிடாஸ் பேட் தான் என்னமோ ஐ கேன் ரிமெம்பர். அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் அவ்வளவு பெரிய இன்னிங்ஸ் நியூ லோகோ பேட் வந்து எனக்கு மனசுல ரொம்ப ஆழமா இருக்கு அந்த இன்னிங்ஸ் எல்லாம். அண்ட் உண்மையில என்ன ஐ திங்க் லாஸ்ட் ஓவர் ஆல்மோஸ்ட் 7 ரன் 8 ரன் எடுக்கிற மாதிரி இருந்துச்சு. அப்போ தலைவர் பிரவீன்குமார் ரன் அவுட் ஆவான்ல, பிரவீன்குமார் தான் ரன் அவுட் ஆவார். நம்மளால வந்து பேட்டை தேய்ச்சிட்டே வருவாரு. அதுக்கு லைக் கொஞ்சம் டைவர்ஸ் இருந்தா அத என்ன சொல்றது அழகா சேவ் பண்ணிருக்கலாம். அது ஏன்னா அதுக்கப்புறம் நம்மளுக்கு 3 ரன் தான் தேவைப்படும். நீங்க 3 or 4 ரன்ஸ் 3 ரன்ல தோப்போம். அந்த ரன் கம்ப்ளீட் பண்ணிருந்தா 3 ரன் தான் நம்மளுக்கு தேவைப்பட்டிருக்கும். ஸோ 2 balls for 3 runs you could have done something அந்த மேட்ச்ல. பட் ஸ்டில் அந்த 175 லைக் ஆல் டைம். ஈவன் சச்சின் மேட்ச் முடிஞ்சோன்னே I still remember watching the press conference. He was telling like this is like in his top list of the best innings ever. I think அவரே வந்து one of the best knocks ever அப்படின்னு சொல்லி சொன்னாரு. ஆமா that was nice. I remember. I think every Sachin fan would remember this Hyderabad innings for Hyderabad. அது ஒண்ணு ராவல்பிண்டியில அதே மாதிரியே வந்து 140+ அடிச்சு அவுட் ஆவார் நம்மால. அதுக்கப்புறம் பின்னாடி எல்லாரும் அவுட் ஆயிடுவாங்க. அது ரெண்டும் ரொம்ப என்ன சொல்றது கிட்ட வரைக்கும் போயிட்டு சச்சின் அவுட் ஆனது. அது ரெண்டும் ரொம்ப பெரிய டாலி ஹண்ட்ரட்ஸ் அடிச்சு அவுட் ஆனது. அண்ட் இதுல யாருமே ஆட மாட்டாங்களே மிடில் ஆர்டர்ல. லைக் அடாதுன்னு எல்லாரும் அவுட் ஆயிட்டு போயிடுவாங்க. ஏன்னா சேவாக் வழக்கம் போல நம்மளுக்கு ஒரே ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா சேவாகோட அந்த ஓப்பனிங் பர்ஸ்ட்னால நம்ம எப்பவுமே இந்த ரெக்வயர்ட் ரன் ரேட்டுக்கு மேட்ச் பண்ணிட்டே இருப்போம்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் சேவாக் அவுட் ஆனதுக்கு அப்புறம் ரெய்னா வர வரைக்கும் ஒரு 100 ரன்ஸ் லிட்டரலா 100ல 70 ரன்ஸ் சச்சின் மட்டும் தான் அடிச்சிருப்பாரு. ஐ திங்க் அது ஒரு இந்தியாவுக்கு பேட் ஓமன் ரன் அவுட் நினைக்கிறேன். அந்த மேட்ச்ல ஈவன் ஜடேஜா வுட் கெட் ரன் அவுட். அதுதான் ஒரு டர்னிங் பாயிண்டா இருந்துச்சு. அது ஆக்சுவலா அதே மேட்ச்ல பாண்டிங் வந்து ஒரு த்ரோ விடுவாரு. சச்சின் ஆக்சுவலா ரொம்ப பேட் பண்ணிட்டு ரெய்னாவோட பேட் பண்றப்ப நினைக்கிறேன் ஞாபகம் இல்ல. பட் ரொம்ப தூரம் முன்னாடி வந்துருவாரு நான் ஸ்ட்ரைக்கர் சைட்ல இருந்து. பாண்டிங் டைம் எடுத்து டைரக்ட் அடிச்சு அது மிஸ் ஆகும். அது இல்லன்னா அது ஒரு ரன் அவுட் ஆயிருக்க வேண்டியது. அந்த மேட்ச் தான் ஆக்சுவலா கிளின்டன் மெக்காயோட டெபு வேற. ஆமா ஆமா ஓவர் பால் போட்டு அப்படியே ஏதோ ஸ்வீப் பண்ண பின்னாடி அடிக்க பாப்பா. எக்ஸ்ட்ரா பவுன்ஸ்ல வந்து கன்சிடர் பண்ணாம அவுட் ஆயிடுவாங்க. எல்லாருமே 3 விக்கெட் ஒன்னும் எடுக்கும். சச்சின் அவுட் ஆனது அதே ரீசன் தான். லைக் ஸ்கூப்போ பேடல் ஸ்கூப்னா ஏதோ பண்ணலான்னு பாப்பாங்க. ஆமா ஆமா அப்படியே ரொம்ப ஹைட்டா போய் ஓவர் பால். அதுக்கு முன்னாடி 2 பால்ல நேத்தன் ஒரு 2 6 இறங்கி வந்து கிளாசிக் சச்சினோட ஷாட்ஸ். பட் ஓகே nevertheless ஒரு இன்னிங்ஸ் that would stay in our hearts forever and going to another Indian innings. But இது வந்து கொஞ்சம் அப்ராட்ல இட் இஸ் வெரி வெரி ஸ்பெஷல் இஃப் யூ ஆஸ்க் மீ. டாக்கிங் அபவுட் யூசுப் பத்தான்ஸ் 105 against South Africa century. And that was the decider in the ODI series. ODI it was around 2011.
and in the innings I hope you remember what ரொம்ப வியர்டான ODI series also be honest. அதுல போனா அந்த இத்தனைக்கும் நம்ம சேவாக் சச்சின் இல்லாமயே 2-2 போயிருப்போம்ல அதுல. கரெக்ட். அந்த இதுலயே வந்து அந்த பிஃபோர் தட் ஆல்சோ ஐ திங்க் அந்த ஜோஹானஸ்பர்க்ல 1 run ஏதோ விக்டரி நடக்கும் உனக்கு. அந்த மேட்ச். ஆமா, சவுத் ஆப்பிரிக்கா நீட் 1 run in 4700 balls அங்கேயோ சதைப்பிடுவாங்க. ஆமா, ஒரு ரன் ஏதோ 50 பால் ஏதோ ஒரு ரன் வேணும். பட் ஒரு நேம் ஆஃப் ஏதோ அடிச்சுட்டு யுவராஜ் சிங் தான் யூஸா பார்த்தாங்க யாரை கேட்ச் விட்டு இது பண்ணுவாங்க. Then this decider comes. Okay, decider comes and something South Africa scored 250 and minute 251. இல்ல நமக்கு ஏதோ டக்வர்ட் லூயில வந்து நம்மளுக்கு டார்கெட் ஏத்திடுவான். எனக்கு எவ்வளவு ஞாபகம் இல்ல, பட் ஏதோ கேனத்தனமா டார்கெட் ஏத்திடுவான். ஏத்திருந்தாலும் பிரச்சனை இல்ல அது, ஏன்னா நம்ம அவுட் ஆகும். டார்கெட் வாஸ் 268. அவங்க வந்து 250 ஸ்கோர் பண்ணாங்க. நம்ம வந்து 46 ஓவர்ல 268 எடுக்கணும். ஓகே, and 60 for 5 when Yusuf Pathan came in. And do you agree that like in the innings like gave Yusuf Pathan the ticket to the 2011 World Cup? Do you agree with this? Totally agree with that. ஏன்னா லிட்டரலா வேர்ல்டு கப்க்கு முன்னாடி ஆடின பெரிய சீரீஸ் இதுதான் நினைக்கிறேன். இதுக்கப்புறமா நம்ம திரும்ப இந்தியா போயிட்டு ஆமா ஜான் எண்ட்ல இது முடியும், மார்ச்ல வந்து வேர்ல்டு கப் ஸ்டார்ட் ஆயிடும். ஸோ இந்த சீரீஸ் தான் என்ன சொல்றது, அந்த இதுவே பிரவீன் குமாருக்கு சான்ஸ் மிஸ் ஆனதும் இந்த சீரீஸ்னாலதான். முனாஃப் பட்டேல் வந்து வேர்ல்ட் கப் ஸ்குவாட்ல எடுத்தது இந்த சீரீஸ்னாலதான். ஸோ அண்ட் யூசுப் பத்தான் ஆப்வியஸ்லி அந்த ஒரு இன்னிங்ஸ் வந்து என்ன சொல்றது, இட் கம்ப்ளீட்லி சேஞ்ச் திங்ஸ் ஃபார் எவர். அதுவும் அந்த அப்பதான் யூசுப் பத்தான் பார்க்கும்போது ஐ திங்க் ஒரு டால் ஃபிகர் லைக் any ball which was not full na he was smashing it everywhere. Or short ball vanda podu he will literally smash it on off easy off side six la. na romma kaltha அந்த மாதிரி ஒரு பிளேயர் இந்தியா அந்த அந்த லைன்ல வந்து ஆடுறது நமக்கு பார்த்தவே ரொம்ப இதா இருக்கு. and he gave us literally hope that the match ஜெயிச்சிருவோம். even when he was out ஆகும்போது கூட like we were needing 49 from 10 overs or something. அப்போ கூட we came very close, but the கை விட்டு போச்சு. and he was literally smashing sixes all over the park. டூப்ளேசிஸ் எல்லாம் வச்சு கூட பவுல் பண்ணோம். ஆமா, டூப்ளேசிஸ் எல்லாம் பவுல் பண்ணுவோம். அழகு சமசிரிப்பா இருக்கும். அவங்க ஸ்டார்டிங்ல ஸ்பெயினும் மோர்னே மார்க்கலும் இந்த மிடில் ஆர்டர் எல்லாம் விக்கெட் எடுத்த உடனே அடுத்த ஸ்பெல்லுக்கு அந்த கேப் அந்த டைம் நம்மளால பயங்கரமா யூஸ் பண்ணாரு. ஏன்னா போட்டா செமையா கண்டெயின் பண்ணான். பட் அந்த இன்னொரு ஆள் ராபின் பீட்டர்சன் தான் அந்த ஸ்பின்னர் பேரு. ஆமா, ராபின் பீட்டர்சன், சொட்சோபி, அப்புறம் அந்த சாஃபோட ஒரு ஓவர் எல்லாம் கண்ணாவே. சொட்சோபி பால்லாம் அந்த ஆஃப் சைட் சிக்ஸர்லாம் வந்து செம காமெடியா இருக்கும். Correct. I think there was an under run stand also between Yusuf Pathan and Zahir Khan. Amma. I think it's very clever actually. Yusuf Pathan எந்த இடத்துல he was confidently dot balls வந்து ஆடிட்டு இருந்தான். ஒரு கண்டிப்பா ஏதோ ஒரு ஓவர்ல வந்து ஒரு பவுண்டரி எடுத்துட்டு he'll be rotating and அடுத்த ஓவர் அப்படியே எடுத்துட்டு I think after a long time has a very confident innings. இவ்வளவு விக்கெட்ஸ் போன அப்புறம் கொண்டு போனா. பட் அகைன் அந்த சீரீஸ் ரொம்ப bad luck இருந்துச்சு. but it won the ticket for Yusuf Pathan to go to the 2011 World Cup. That was a good. ninth wicketக்கு வந்து அதான் 100 runs பார்ட்னர்ஷிப்ங்கிறதுலாம் அந்த டைம்ல. அதுக்கு முன்னாடி அதே மாதிரி மேத்யூஸ் அண்ட் மலிங்கா வந்து ஆஸ்திரேலியா கூட பண்ணிருப்பாங்க. பட் கொஞ்சம் கம்மி ரன்ஸ். they would have done something similar. so ஏன்னா இதுல எனக்கு இதுலயும் அதே மாதிரிதான். அந்த எப்படி சேவாக் அடிச்சதுக்கு அப்புறம் சச்சின் மட்டும்தான் அடிப்பாரோ அந்த அந்த மேட்ச்ல இதுல பார்த்திவ் பட்டேலும் ரோஹித் சர்மாவும் ஓப்பனிங் நினைக்கிறேன். பார்த்திவ் பட்டேல் அவுட். ஐ மீன் பார்த்திவ் பட்டேல் மட்டும்தான் அடிச்சிருப்பாரு அந்த பக்கம். பின்னாடி எல்லாரும் அவுட்டா இருப்பாங்க. பட்டேல் என்ற ரோஹித் சர்மா ஓப்பன் பண்ண பட்டேல் ரோஹித் பவுலிங் கூட. I think this bowling lineup அப்படியே வேர்ல்ட் கப் போனான்னு நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் Zahir Khan, Munaf Patel அப்படியே இந்த டீம்
except Parthiv Patel, I think everybody went into the World Cup. Yeah, everyone went into. I mean, Rohit Sharma didn't go into the World Cup at the time, but I forgot to. And the last matchல நம்ம சவுத் ஆப்பிரிக்கால செஞ்சுரியன்ல போயிட்டு மனசாட்சியே இல்லாம ரெண்டு ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வச்சு bowling போயிட்டு இருப்போம். ஜஹீர் கான் முனாஃப் பட்டேல். That was a very weird series. ஏன்னா அந்த weird series to lose, but we lost with a very, என்ன சொல்றது, we lost players consistent. சச்சின் 2 மேட்ச் ஆயிட்டதுக்கு அப்புறம் இருக்க மாட்டாரு. அப்படியே ஒவ்வொருத்தரா கலந்து போயிட்டே இருப்பாங்க. சேவாக், கம்பீர் சேவாக் யாருமே இருக்க மாட்டாரு கடைசி மேட்ச்க்கு. பட் yeah, it was nice seeing Yusuf Pathan, do something like that. But another case of so near yet so far. And we will dive into another. Let's talk about Test also. So Test, and let's admire another innings. I think the player, I like him a lot. Like after Sachin, எனக்கு வந்து இவரை ரொம்ப பிடிக்கும். I think I'm sure you would also like this. And I think in the series, this Test series might be like one of the earliest Test matches that all of us would have seen. I think pretty much sure that you, நிறைய பேர் would agree, is the 2003 Down Under series. Okay. India, Australia. So Ponting's 242 at Adelaide. So what is your earliest memory about this series? அந்த சீரீஸ் வந்து எனக்கு ரொம்ப ஏர்லியஸ்ட் மெமரி என்னன்னா கங்குலியோட 100 பிரிஸ்பன்ல பயங்கரமான பில்டப் இருக்கும் அந்த சீரீஸ்க்கு. இந்தியா தோக்க போறாங்கன்னு சொல்லி பயங்கரமா மிரட்டி வச்சிருப்பாங்க. ஒரு சீமிங்கான பவுன்சியான கேபா ட்ராக், மழை பெஞ்சிருக்கிற ட்ராக்ல நம்ம ஒரு பயங்கரமான அண்டர் அடிப்பாரு. அதுதான் எனக்கு டக்குன்னு எப்பவுமே ஒண்ணு அது ஞாபகம் வரும். இன்னொன்னு ஆஸ்திரேலியாவோட கொஞ்சம் சுமாரான போலிங் அட்டாக். அது ரெண்டும் தான் வந்து டக்குன்னு எப்பவுமே ஞாபகம். அண்ட் பக்னர் எப்படி நம்மளால மறக்க முடியும் அந்த சீரீஸ்ல என்னென்னலாம் பண்ணாரு. And also let's not forget the epic 241 Sydney. Sachin ஒரே சைடுல ஆடிட்டு எடுத்த. I think this series was like all known for the double 100, almost double 100 from Sehwag and Ganguly also. Sehwag, Ganguly, Lakshmanoda 140 plus, and Dravidoda innings. But particularly this match, this 242, and about this match also, ரொம்ப ஒரு பெரிய ஹை ஸ்கோரிங் மேட்ச். ஆஸ்திரேலியா வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 556 and India scored 523, and நம்ம அஜித் அகர்கர் took 6 wickets to bundle Australia out for 196, and of course நம்ம India like case 233 or something. But Ponting with a 242. Now the partner, I thought like this is done, the series is done, and this guy is going to take everything from us away. And even in the Melbourne test, he scored another 257 or something. Okay. Yeah, but crazy. This 242 was so scary. And at the time, Ponting was in his our best form in his career. Okay, absolutely. And you won't believe like he was. Anil Kumble was coming down the track to hit him. Exactly. Oh my God, yeah. Anil Kumble is one of the toughest bowlers to come down the track and hit it, but he was doing with such ease. And also at the time we had two left armers, Ashish Nehra and what's the other one? Irfan Pathan. Irfan Pathan, yeah. Irfan Pathan. And அவங்க வந்து பாண்டிங்க்கு ஸ்பேஸே கொடுக்காம they were trying to ball, but I think Ponting has a very good wrist நினைக்கிறேன். I think people don't talk much about it, and he was like easily cutting, ஈஸியா வந்து ஏதோ அந்த ரூமே இல்லாம பால் பண்ண கூட அவ்வளவு அழகா கட் பண்ணிட்டு. And of course this epic orgasmic full shot நான் சொன்னது வேண்டாம். That is my memory about this 242, but unfortunately overshadowed by our Dravid. ரெண்டு இன்னிங்ஸ்லயும் ஒரு அடிப்பாரு. சேஸ் பண்றப்ப he scored like 70 odd or something. So பட் பாண்டிங் எனக்கு அந்த இன்னிங்ஸ்ல வந்து பயங்கரமா ஞாபகம் இருக்கிறது ரெண்டு விஷயம். ஒண்ணு நம்ம ஆல்ரெடி பேசினது, கும்ப்ளேயோட பால் அகேன்ஸ்டா இறங்கி வந்து டவுன் த கிரவுண்ட் வந்து ஷாட்ஸ் ஆடினது. அதுவும் அவ்வளவு பெரிய, அப்போ வந்து அடிலைடோட ஸ்ட்ரெயிட் ரொம்ப பெருசா இருக்கும். மனசாட்சியே இல்லாம இறங்கி வந்து ஸ்ட்ரெயிட் ஆடுவாரு நம்மால. இன்னொன்னு ஃபுல் ஷாட்ஸ் தான் எல்லாருக்குமே தெரியும், பட் ஃபுல் ஷாட்ஸோட என்னன்னா he drove and cut really well in that innings. ரொம்ப
ரொம்ப பயங்கரமா ஆடினாரு. ஏன்னா அதான் நம்ம நீ சொல்ல மாதிரி அதுதான் பாண்டிங்கோட பெஸ்ட் எவர் பீரியட். ஏன்னா 2003 வேர்ல்ட் கப் வந்து ஹி ஒன் ஆஸ்திரேலியா வேர்ல்ட் கப். லைக் அந்த ஃபைனல்ல நடந்த இன்னிங்ஸ் எல்லாம் நம்மளால வாழ்க்கையில மறக்கவே முடியாது. அப்படி ஒரு இம்பீரியஸான ஃபார்ம்ல இருந்த ஆளுக்கு அகைன்ஸ்டா நம்ம போலிங் அட்டாக் வந்து கைண்ட் ஆஃப் என்ன சொல்றது மிஸ்ஸிங் ஜஹீர் கான். இட் வாஸ் நாட், அதுதான் எல்லாருக்குமே ஆஸ்திரேலியால ஃபர்ஸ்ட் டர்ன் நினைக்கிறேன் அந்த போலிங் அட்டாக். ஐ மீன் கும்ப்ளேவை தவிர ஆப்வியஸ்லி. ஸோ when they came into the fore in the second innings, I guess Agarkar 99 எனக்கு ஞாபகம் இல்ல Agarkar 99ல bowling போட்ட மாதிரி. பட் so அப்படியே இல்லைனாலும் டு கம் பேக் லைக் தட் அண்ட் வின் தட் டெஸ்ட் மேட்ச் அது வந்து ரொம்ப மெமரபிள். அண்ட் இந்த நாக் வந்து அதான் was overshadowed by Dravid efforts. So another thing that overshadowed உனக்கும் இது ஞாபகம் நினைக்கிறேன். ரொம்ப பாண்டிங் வந்து டபுளா இருக்கிறது ஒரு ஃப்ளைங் கிஸ் கொடுப்பாரு அவரோட. I remember that now. இப்பதான் ஞாபகம். அது அப்படியே கிளவுஸ் போட்டுட்டே இருப்பாரு. அப்படியே எனக்கு தோணுது இந்த ஃபார்ம்ல இருந்தாருன்னா எப்படி இது பண்ண முடியும். பட் ஹை ஸ்கோரிங்ல டிஸ்டன்ஸுக்கு அது ஓவர்சீஸ் வந்து big thing from India, but yeah, konjam disappointment from Australia's perspective. So yeah, one good test captain to another good ODI captain. Yeah, I think it's something of MS innings. So yeah, you want to take us through? இந்த இன்னிங்ஸ் வந்து நான் வந்து ஸ்கூல் இல்ல சாரி இது வந்து காலேஜ் நடந்து. இப்போ காலேஜ்க்கு வந்து நான் பங்கட் டே அன்னைக்கு. ஸோ பங்கட் வீட்ல உட்கார்ந்து இருந்தப்போ இந்த மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. வி கைண்ட் ஆஃப் சார்ட் ஆஃப் லைக் நம்ம டாப் ஆர்டர்ல யாருமே ஆடல. கோலி மட்டும்தான் ஆடுவான் ஒரே ஒரு ஆளு. எல்லாரும் டக்குன்னு அவுட் ஆவாங்க. யுவராஜ் வந்து மிச்சல் ஜான்சன் வந்து யுவராஜ் வந்து இந்த சீரீஸ் ஃபுல்லா வந்து என்ன சொல்றது வரிசை அவுட் ஆகிட்டே இருப்பாரு ஒவ்வொரு மேட்ச்க்கும். கிட்டத்தட்ட 7 மேட்சஸ்ல 4 or 5 டைம்ஸ் வந்து மிச்சல் ஜான்சன் பால்லே யுவராஜ் சிங் அவுட் ஆவார்னு நினைக்கிறேன். So and in the series of a very first run first series we can call exactly this is the first proper turning point. I think all matches are almost 300 and almost 3-4 matches 350 vadi score vanduchu. That kind of series full of run first full of runs and Rohit Sharma oda coming of age series idudha. So மறக்க முடியாத டபுள் 100 அதான் இதுல எனக்கு மெயினா பிடிச்சது என்னன்னா தோனி யூஸ்வலா அந்த லோவர் ஆர்டரோட ராலி பண்ணி ஆடுறது. அப்படியே நம்ம கட்டி எல்லாத்தையும் கூட்டிட்டே வந்துருவாரு கூட எப்பவுமே. அது ரொம்ப யூனிக்கான அது நாக். ஏன்னா கோலி அவுட் ஆறப்போ நம்ம 25 ஓவர்ஸ் கூட 25-30 ஓவர்ஸ் கூட பேசியிருக்க மாட்டோம். 4 சைட் போயிருக்கும். அதுக்கப்புறம் ஒரு லிட்டரல் T20 கேம் மாதிரி கன்சிடர் பண்ணி நம்மளால வந்து கூட்டிட்டே வருவார் எல்லாரையும். அதுவும் லாஸ்ட்ல வந்து வாட்டன் பால்ல எல்லாம் சிக்ஸர்லாம் மொரட்டுத்தனமா இருக்கும். One of Dhoni's best ODI knocks. Yeah, just to clarify, this is the third ODI, right? Third ODI. Correct. Yeah, I remember. I think அந்த மேட்ச்ல ஒன்னும் என்ன டிசப்பாயிண்டிங்கா ஃபாக்னரோட I think அப்பதான் அவரோட ஆல்ரவுண்டரோட thing that came into everybody's attention சொல்லலாம். Like he was literally even the last match கூட எனக்கு என்ன பயமா இருந்துச்சு. ஏதோ but this third ODI he like completely scored some 6 short runs in 29 balls. Literally Sharma 30 runs ஒரே ஓவர்ல 5 6s ஒரே ஓவர்ல இஷாந்த் சர்மா ஓவர்ல அந்த ஓவர் தான் மேட்ச மாத்தி விட்டுரும் கடைசியில. Correct, but this was also very special. He scored 130 or 139 runs. 121. Even in the like a lot of stats to talk about this season. Seriously எடுத்து நம்ம தனியா பேசலாம் நினைக்கிறேன். One funny stat, very funny stat I came across. Vinay Kumar இருக்காரு. Vinay Kumar he became the first bowler to give 100 runs and still ended up on the winning கடைசி பெங்களூர் ODI. அதுவும் வினய் குமாருக்கு ஹோம் ODI வேற. ஐயோ பாவம்.
I think that is also a losing, sorry, winning cost. Sorry. அது winning cost. அது வந்து 100 in a winning cost, but in a weird fashion. Bowling ஆமா. ஆனா இந்த சீரீஸ் ரொம்ப டிஃபரெண்டா இருக்கு. I don't know why ஏன் இந்த சீரீஸ் இருக்கு. I think அப்புறம் அந்த டைம்ல ஏதோ இந்த ஃபீல்டிங் சேஞ்ச், இந்த பவர் பிளேல ஏதோ ஒரு இது மாறி திருந்துச்சு நினைக்கிறேன். I'm not sure, but they changed something, yeah. அதனாலதான் இது ஈஸியா 300 மேட்ச்ல கூட கோலி அண்ட் ரோஹித் சர்மா லிட்டரலி 350 for 1 மேட்ச் வச்சிருவாங்க. கோலி ஃபாஸ்டஸ்ட் 100 எல்லாம் வேற அடிப்பாரு அந்த டைம்ல. சோ ஆமா. that was another thing. Only but this one was very, which we felt very close to our hearts and very different. And again, switching back to another test match, legend kuda sollalam. This innings, even though this series ended up in their court, England, we're talking about the India-England series 2012-2013 which we lost. I think England won after many years. How years in England? 100 years, I'm not sure. They won like after a long time, yeah. அந்த இதுல வந்து so first match was happening at Ahmedabad, and we all remember on Satish அப்பதான் புஜாரோட ஒரு இதுவே நம்மளுக்கு தெரிஞ்சு, like how Pujara the batsman வந்து ஒரு இது, he made a solid foundation in our minds. And to start off to tour India, and the series fullame they were talking about how Sin is going to dominate, and even the first match முடிஞ்ச அப்புறமே like people were talking like this is going to end up in India's favor. கண்டிப்பா ஈஸியா பேசுவாங்க. And this innings, Mr. Koda innings 176, it actually laid the foundation for the rest of the players to carry out or make England believe. Okay, so what do you think about this unique innings of Alistair Cook at Ahmedabad? So I mean, எப்பவுமே நம்ம அலெஸ்டர் குக் பத்தி பேசுறோம்னா we'll always say grit, determination and staying for a long time. ரெண்டு பேர், especially Graham Smith and Alistair Cook, but Smith was a more aggressive batter, Cook வந்து ரொம்ப செடேட்டான batter. But அந்த gritடும் determination மட்டும் இல்லாம டெக்னிக்கும் வந்து கொண்டு வந்தாரு Alistair Cook அந்த சீரீஸ்ல. சார் Alistair Cook நம்ம சொல்லணுமா? ஓகே, சார் Alistair Cook. I think அந்த டைம் தான் even Oja was very balling, very dangerous. Like having a party during the series. But on the first test, அதுல ஓஜாவும் பீட்டர்சனும் வந்து லைக் சம பேட்டில். எஸ்பெஷலி ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல ரெண்டு மேட்சுமே பீட்டர்சன் இறங்கி வந்து போல்ட் ஆவாரு. பட் அதுக்கப்புறம் வான்கடேல வந்து he would change his approach and everything. நிறைய அந்த மாதிரி சின்ன சின்ன பேட்டில்ஸ் இருக்கும். மான்டி பானசார் vs சச்சின் டெண்டுல்கர். Even the starting foundation, you were like correct சொன்ன Alistair Cook is someone like you can depend upon. Like you will grill down, like he will sweat it out there. You won't even show it in his face. Like அப்படியே கொத்திட்டே இருப்பாரு telling in our language. I think on the second innings, I think England all out. I think they were following on. And Alistair Cook will score 176, which set the foundation. Nobody like நம்ம கொஞ்சம் என்னமா அந்த சீரிஸ் கொஞ்சம் ஓவர் கான்ஃபிடன்ட் ஆயிட்டாங்க இந்தியான்னு after winning the first test match, and அந்த feeling still is there. But once they went to Mumbai, once Peterson changed his tactics, even Mumbai la kuda Alistair Cook scored a century, if I remember, some 120 or something. I think that innings, like losing cost la 170, Alistair Cook like staying out there where other players apdi as usual they're not contributing much. It is very special, and he ended up like as the highest run scorer. He scored some 560 runs. So that இதுல இன்னொன்னு என்னன்னா, இங்கிலாந்து வந்து அந்த சீரீஸ்க்கு முன்னாடி லைக் இந்தியா வந்து ஒரு 4-5 பிராக்டிஸ் மேட்சஸ் ஆடினாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு கரெக்டா ஞாபகம் எவ்வளவு, பட் நிறைய பிராக்டிஸ் மேட்சஸ் ஆடினாங்க. சோ அதனால அதுவும் வந்து அவங்களுக்கு சமயம். இப்பெல்லாம் வந்து எந்த டீமுமே நெட் செஷன் தாண்டி எதுவுமே பண்றது இல்லை. பட் டு பிளே லைக் 4 or 5 பிராக்டிஸ் கேம்ஸ் பிஃபோர் அ சீரீஸ் லைக் தட்,
நாட் பிஃபோர், நடுவுல கூட 2-3 பிராக்டிஸ் மேட்சஸ் ஆடினாங்க. ஏன்னா 4 பிராக்டிஸ் மேட்சஸ் பிஃபோர் தி டெஸ்ட் சீரிஸ் அப்படிங்கறதெல்லாம் வந்து அன்பிலீவபிள். அண்ட் அத ஆடியும் வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல அவங்க அப்படி ஃபாலோ ஆனாங்கிற அளவுக்கு ஆடினோடனே எல்லாரும் சரி அங்கேயே முடிவு பண்ணிட்டாங்க. பட் அதுக்கப்புறம் செகண்ட் இன்னிங்ஸ்ல வந்து they played what 150 overs or something, அதுக்கு மேலே ஆடினாங்க. பிச்சு கொஞ்சம் டொசைலா ஆயிடுச்சு. இருந்தாலும் குக்கும் மேட் ப்ரையர் நினைக்கிறேன், மேட் ப்ரையரும் குக்கும் தான் 2 இன்னிங்ஸ்லயுமே செம்மையா ஆடுவாங்க. 2 பேரும் உயிரை வாங்குவாங்க அவுட்டே ஆகாம. ஐ திங்க் அதோட ட்ராமா வந்து கொஞ்சம் வருஷம் ஒரு நெக்ஸ்ட் 1-2 இயர்ஸ் நம்ம இந்தியன்ஸ்க்கு ஒரு மாதிரியே இருந்துச்சு. ரிமெம்பர் திருப்பி வந்து அடுத்த சீரீஸ் ஜெயிக்கிற வரைக்கும் நமக்கு அந்த திருப்பி அப்புறம் 4-0 என்னமோ ஜெயிப்போம். அந்த இது இருந்துச்சு. பட் இது ஒரு வெரி ஸ்பெஷல் இன்னிங்ஸ். ஈவன் தோ நம்ம லூசிங் சைட்ல இருந்தோம் கூட நம்ம அட்மயர் தட் இன்னிங்ஸ். அந்த இன்னிங்ஸ்ல வந்து குக்கோட கட் ஷாட்ஸ் அகைன்ஸ்ட் ஓஜா அண்ட் ஈவன் அஸ்வின் சம்டைம்ஸ் அது ரொம்ப ஸ்பெஷல். அது correct. Talking about admiration, and we would I think one of our favorite innings about another touring side, and we want to end talking a lot about this partnership. In fact, need to solana, but rather this partnership, Bala. I think because you are excited to talk about this one. I've been excited to talk about this for so long. And இதுதான் வந்து 2015 Delhi Test match, I mean between India and South Africa, wherein India would set a big target for South Africa. Target doesn't matter anyway. South Africa வந்து ஒரு 150-160 plus overs வந்து they had to face to save the test match or win the test match. But right from the outset they decided they were going to save the test match, and they just blocked I mean for 143 overs. அதுல Amla and De Villiers 2 பேரும் they batted for what? Amla batted for 40 odd overs, I mean 41 overs almost, and De Villiers batted for almost 50 overs. So இவங்க 2 பேரும் மட்டும் 91 overs கிட்டத்தட்ட பேட் பண்ணி they would have scored Amla 25, De Villiers 43, 78 runs, sorry 68 runs. மேட்ச்ல வீக் ஆயிட்டே திடீர்னு 68 runs அடிச்சிருப்பாங்க. ஏன்னா அம்லா De Villiers அதுக்கு முன்னாடி பவுமா கொஞ்சம் ரன் அடிப்பான். பட் இவங்க பார்ட்னர்ஷிப்பே ஒரு 40 overs போகும். அதுக்கப்புறம் ஃபாஸ்ட் டு பிளேசி வந்து அவர் பங்கு கொஞ்ச நாள் நின்று De Villiers and Du Plessis ஒரு 35 overs நிப்பாங்க. ஏன்னா அந்த இதுலயே லைக் அன்பிரெடிக்டபிள் பவுன்சர் அந்த மேட்ச்ல வந்து எப்போ ஈவன் ஏபிடி அவுட் ஆனதே வந்து ஒரு அன்பிரெடிக்டபிள் பவுன்சர் இருக்கு. திடீர்னு வந்து உமேஷ் யாதவ் தான் கார்னர் ரிமெம்பர். உமேஷ் யாதவ் வந்து கடைசி 3 விக்கெட் லைக் De Villiers அவுட் ஆனது அஸ்வின் பால்ல தான். பட் எக்ஸஸ் பவுன்ஸ்னால வந்து டு கெட் அவுட் கிடைக்கல. 1 footல கொஞ்சம் டிஃபெண்ட் பண்ண போய் அது பவுன்ஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆனதுனால ஜடேஜாக்கு கேட்ச் போகும். கரெக்ட். ஆல் ஸ்கோர் கார்டு ரீட் பண்ணும்போது ஐ திங்க் they scored 143 runs in 143 overs. அந்த மாதிரி ரிமெம்பர் லைக் அது பார்க்க நம்மளுக்கே வித் தட் அன்பிரெடிக்டபிள் பவுன்ஸ் டெல்லி பிச்சர்ஸ் லைக் யூஸ்வலி அந்த மாதிரி தான் இருக்கும். To stay in the everybody like ABD, Amla, De Villiers and Bauma, அந்த 3 பார்ட்னர்ஷிப்மே வந்து we thought like ஏதாவது டிரா ஆயிடுமான்னு. but then அஸ்வின் ஒரு 5 எடுப்பாரு நினைக்கிறேன் அந்த இன்னிங்ஸ்ல. அஸ்வின் ஒரு 5 எடுப்பாரு. ஜடேஜா வந்து 33 மெய்டன் ஓவர்ஸ் வரிசையா 12 மெய்டன் ஓவர் ஒரு செஷன் ஃபுல்லா ஜடேஜா வந்து என்னென்னவோ நடக்கும். அஸ்வின் வந்து 26 maiden overs something. ஈவன் உமேஷ் யாதவ் would have bowled like 16 maiden overs. அவங்க வெறும் அப்படி ஒரு பிளாக்கத்தான நான் என் வாழ்க்கையில பார்த்ததே இல்ல. அதுக்கப்புறம் வச்சு நம்ம எல்லா டாப் ஆர்டர் வச்சு பவுல் பண்ணிட்டு இருக்கோம். உருளி கூட பவுல் போடுவாரு. ஓகே
Pujara கூட legislative ball out. Even Shikhar Dhawan had made a very fun or fun shot. Shikhar Dhawan had made an wow. Unbelievable. Even on the series, even though on the series like I think it was like pretty much one-sided, but in the test match, in the final test match, in the final test match, yeah, even already no series win பண்ணிட்டு தான் போனோம் இந்த சீரிஸ்ல. if I'm not we won the series already. நம்ம first test match ஜெயிச்சோம், second test match washed out due to rain, third ஜெயிச்சோம். இதுக்கு போனோம், so we were already saved. But அதுக்கு அப்புறமாவும் like I mean I remember இதுல clickbus clicking for அந்த டைம் like it's been like 6 years, more than 6 years. அப்போ வந்து ஒரு fan வந்து சம கடுப்புல சவுத் ஆப்பிரிக்கன் ஃபேன் வந்து போட்டிருப்பாரு, இதே நீங்க வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச்லயும் தேர்ட் மேட்ச்லயும் பண்ணல, இப்ப மட்டும் பண்றீங்க, too little too late அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வெக்ஸ் ஆகி திட்டிட்டு இருப்பாரு. அவங்க என்னன்னா அவங்க பார்த்தா கஷ்டப்பட்டு 140 ஓவர் பேட்டிங் பிடிச்சிட்டு இருக்காங்க நீங்க. சோ ரொம்ப அது ஒரு யூனிக்கான டெஸ்ட் மேட்ச். ஐ மீன் அங்கதான் ஆக்சுவலா அந்த இந்தியா சவுத் ஆப்பிரிக்காக்கு இப்ப இருக்கிற அந்த ஒரு ரைவல்ரி ரொம்ப ஆன் ஃபீல்ட் வந்து ரொம்ப அப்படி முறைச்சுக்கிறாங்க. டிவிலியர்ஸ் இருந்தது கூட வெற்றியா இருந்தது, பட் இப்போ ஜாஸ்தி ஆயிடுச்சு. பட் சீட்ஸ் ஃபார் தட் வேர் சோன் டியூரிங் தட் டூர். எஸ்பெஷலி அப்போ நம்ம எல்கரை வந்து நல்லா புள்ளி பண்ணோம் அந்த சீரீஸ். ஸோ அப்பல இருந்து எல்கருக்கு இந்தியான்னா ஒரு தனி காண்டு. அது ஐ திங்க் அந்த சீரீஸே கொஞ்சம் நல்லா இருந்தது. பிகாஸ் we were coming from the first ODI districtல மும்பைல ஸ்கோர் 430 ரன்ஸ் எல்லாம் பிளேசஸ் டிவிலியர்ஸ் ஸ்பெசிஃபிக்கலா அண்டர் அடிச்சு கொண்டாங்க. ஐ திங்க் இட்ஸ் கொஞ்சம் ஒரு கான்சே ஸ்வீட் ரிவெஞ்ச், பட் ஒரு ஸ்வீட் ஃபினிஷிங்கா இருந்துச்சு நம்ம இந்தியாவுக்கு டு வின் த டெஸ்ட் சீரீஸ். அண்ட் ஆல்சோ இந்த டைம் தான் நிறைய பேர் வந்து டாக்கிங் அபவுட் பிக்சர்ஸ் எனக்கு தோண ஆரம்பிச்சு. லைக் சும்மா ட்ராலிங் அபவுட் என்ன ஈஸியா ஸ்பின் ஆகுது, ஈவன் தேங்காய் மட்டை கூட போட்டா கூட ஸ்பின் ஆகும், அந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க. வை பட் we still won. It was a very cool test match, and as we know நிறைய innings ABD has done it, even Duplessis has done it. இந்த மாதிரி நின்னுட்டு I think like on the set of players that we were talking about, Alistair Cook இருக்கட்டும், ABD இருக்கட்டும், Duplessis, their strong mentalities very ரொம்ப appreciate. Even Dhoni நிறைய இடத்துல வந்து he stood out there, he hung out, he read the situation. But like coming from வேற கண்ட்ரில இருந்து நம்ம கண்ட்ரி we know that எவ்வளவு ரொம்ப difficult unpredictable bounces. This innings is very very special, and I think இன்னும் நிறைய innings இருக்கு. பட் I think ரொம்ப லென்த் போகுது. மேபி அதை வந்து இன்னொரு பாட்டா பண்ணிட்டு நாங்க கொண்டு வரலான்னு விரும்புறோம். So on that note, we'll conclude this episode. Thanks for listening, guys, and we'll be back soon. See you. Bye bye.